டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இந்தியாவின் அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட நாள் என ஜூன் 25ஆம் தேதியை பாஜக அறிவித்து அதை அனுசரித்தும் வருகிறது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்தியாவில் 21 மாதங்கள் அமலில் இருந்த அவசர காலத்தை அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தேர்தல் பிரச்சாரமாக பாஜக தொடர்ச்சியாக கையில் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு செய்ததை விமர்சிக்கும் வகையில் கர்நாடக பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்திரா இந்தியாவிற்கு சமமல்ல, இந்திரா இஸ் ஈக்குவல் டு ஹிட்லர் என்பவருக்கு சமமானவர் என குறிப்பிட்ட 38 வினாடிகள் கொண்ட ஏஐ வீடியோ ஒன்றை ஜூன் 26ஆம் தேதி பதிவு செய்திருந்தது. மேலும் அந்த ஏஐ வீடியோவில் இந்திரா காந்தி ஹிட்லர் மீசையுடன் அவசர நிலையை பிரகடனம் செய்வது போலவும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்துவது போன்றும் அப்போது இந்திரா சிரிக்கும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளது. அதே வீடியோவில் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது தொடர்பான காட்சிகளும் ஜனநாயகம் மரணித்து விட்டதாக மக்கள் பதாகைகளை சுமந்து செல்லும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோ வெளியாகி கர்நாடகா மட்டுமன்றி இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் எஸ் மனோகர் இந்திரா காந்திக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் இருந்ததாகவும் பல்வேறு மத மற்றும் சமூக குழுக்களிடையே வெறுப்பை உருவாக்கும் நோக்கில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். முன்னதாக ஜூன் 25ஆம் தேதி முடக்கப்பட்ட ஜனநாயகம் என தலைப்பிடப்பட்ட 12 வினாடிகள் கொண்ட ஏஐ வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் இந்திரா காந்தியின் அவசர நிலை அறிவிப்பு தற்செயலானது அல்ல, அது சேலை அணிந்திருந்த கடந்த கால ஹிட்லரின் சுவடு என்ற தலைப்புடன் இந்திரா காந்தியின் நிழலாக ஹிட்லரின் நிழல் தெரிவது போலவும் அது மறைந்து பின்புலம் முழுக்க இரத்தக்கரையால் நிறைவது போலவும் காட்சி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவசர நிலையை அமல்படுத்தி 50 ஆண்டுகள் நிறைவானதை பாஜகவின் இளைஞர் அமைப்பான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது அனைவரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். இப்படி செய்தது சாதாரணமானது அல்ல, இது அனைத்தும் நாட்டின் மன உறுதியை குறைக்கவே செய்யப்பட்டது என அவர் கடுமையாக விமர்சித்தார். और देखिए उसको सिक्योरिटी ऑफ इंडिया का विषय बना दिया और इमरजेंसी डिक्लेयर करा दिया. மேலும் எமர்ஜென்சி காலத்தில் 5 அரசியலமைப்பு திருத்தங்கள் மற்றும் 48 அவசர சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்றும் 5 சட்டங்களில் 3 சட்டங்கள் அவசர நிலை தொடர்பானவை எனவும் பேசியிருந்தார் ஜெய்சங்கர். 1980ஆம் ஆண்டு இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோதும் எமர்ஜென்சி காலத்தை அமல்படுத்தியதற்கு துளியும் வருத்தம் தெரிவிக்கவில்லை. நேரு குடும்பத்தினரும் ஒருபோதும் அதற்காக வருந்தியது இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆவேசமாக பேசியது பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. காரணம், ஜெய்சங்கர் இதுவரை இந்த மாதிரியான ஆக்ரோஷமான விமர்சனங்களை எங்கும் முன்வைத்ததில்லை. கட்சி தலைவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைப்பதை எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கையில் எடுத்தாலும் அது எல்லை மீறும் போது சட்டக்கதவுகளை தட்டுவது புதிதல்ல. மோடியை திருடர் என பொருள்பட பேசிய ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் அவரது எம்பி பதவியை பறித்த சம்பவம் அரங்கேறி நாடு முழுக்க அது பரபரப்பாக பேசப்பட்டதை மறந்திருக்க முடியாது. அவதூறு பேச்சுக்களால் கொதித்தெழுந்த பாஜகவே தற்போது தன் மீது வழக்கு பாயும் அளவுக்கு விமர்சனங்கள் முன்வைத்து அரசியல் செய்வதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.